ஸ்டாக் மார்க்கெட்டில் நிறைய பேர் பைசா விடுறாங்க. ஏன் விடுறாங்க? இப்போ ட்ரேடிங்கிறது ரொம்ப சிம்பிள். நம்ம ஒரு ₹100 வாங்குகிறோம், ₹120 விற்கிறோம் அப்படின்னா ₹20 ப்ராஃபிட் வருது. இதைத்தானே ஒரு ஜவுளி கடைக்காரங்களும் பண்ணுறாங்க, அல்லது இன்னும் ஒரு ரெஃப்ரிஜிரேட்டர் விற்கிறவங்களும் பண்ணுறாங்க. எல்லோரும் இது தானே பண்ணுறாங்க. குறைச்சி விலைக்கு வாங்கணும், கூடுதல் விலைக்கு விற்கணும். ரொம்ப சிம்பிள் ஆச்சே. அப்போ ஏன் ஸ்டாக் மார்க்கெட்டில் காசு போகுது? ஏன் போகுதுன்னா, நம்ம மக்கள் ஆப்ஷன்ஸில் போய் ட்ரேட் பண்ணுறது. இப்போ ஆப்ஷனுக்கும் நார்மல் ட்ரேடிங்க்கும் என்ன வித்தியாசம்? ஆப்ஷன்ஸில் விளையாடும்போது ஒரு ஒரு வாழைப்பழம் வாங்கி விற்கிறது மாதிரி. இப்போ வாழைப்பழம் வாங்குறதுக்கும் ஃப்ரிட்ஜு வாங்கி விற்கிறதுக்கும் சேமாக இல்லை. ஏன்னா வாழைப்பழம் வாங்கிட்டு நீங்கள் 3 நாளில் விற்கலை அப்படின்னா அழுகி போயிடும். ஸோ அதே மாதிரி தான் ஆப்ஷன்ஸ். அது அழுகி போயிடுது, டைம் டிகே ஆகிடுது. ஸோ ஆப்ஷன்ஸில் ட்ரேட் பண்ணாதீங்க.